சாலைக்கான திட்டமிடுதலும் அனுப்பப்பட்டிருக்குது. அநேகமாக அதுவும் இந்த ஜனவரி மாதத்துக்குள்ள அந்த ரோடையும் போட்டு கொடுத்துருவோம். இப்படி எண்ணற்ற நிதி நமது அரசு இந்த பேரூராட்சிக்கு வழங்கியிருக்கிறது. அதை முறையாக பயன்படுத்தி அந்தந்த பகுதிகளிலே செய்து கொடுத்திருக்கின்றோம். ஆகவே நீங்கள் அனைவரும் எங்களுக்கு செய்ய வேண்டியது, கழகத்திற்கு செய்ய வேண்டியது, நமது தலைவர் அவர்கள் வெல்வோம் 200 படைப்போம் வரலாறு என்று ஒரு தலைப்பினை முன்னெடுத்து சுழன்று கொண்டிருக்கிறார். நல்லா பார்த்தீங்கன்னா காலையில் கோயம்புத்தூர் இருப்பார், சாயந்தரம் ஈரோட்டில் இருப்பார், மறுநாள் காலையில் சென்னையில் ஒரு நிகழ்ச்சியில் இருப்பார். ஓயாம ஓடிட்டு அவருடைய கருத்தினை வலுப்படுத்தும் விதமாக இந்த பாகமெண் 12 புதிய நம்பர் 14 நம்பர் SIRக்கு அப்புறம் நம்பர் மாறிடுச்சு. பாகமெண் 14 அந்த 14 700க்கு அதிகமான வாக்காளர்கள் வாக்களிப்பார்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது. அந்த 700க்கு அதிகமான வாக்குகளிலே 500க்கும் அதிகமான வாக்குகள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு உதயசூரியன் சின்னத்திலே பெற்று தந்திட வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கூட்டத்திற்கு நன்றியுரை நல்க திரு ஸ்ரீதர் அவர்கள். பேரூர் கழக செயலாளர் உள்ளிட்ட அனைவருக்கும் நன்றி. கலந்து கொண்ட உங்களுக்கும் நன்றி. எய்தற்கரியது இயந்தாக்கால் அந்நிலையே செய்தற்கரிய செயல்னு சொல்லுவாங்க. இந்த குரலுக்கு அர்த்தம் என்னென்னா, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல, அதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும்னு. அந்த மாதிரி ஐயா அவர்கள் வந்து நமக்கு தலைவர் வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்குறாரு, அதை யூஸ் பண்ணிக்கணும். ஸோ இந்த வார்டை வந்து ஒரு வெற்றி வார்டாக நம்ம இந்த தமிழ்நாடு தலைக்குனியாது இந்த வாக்குச்சாவடி வந்து ஒரு வெற்றி வாக்குச்சாவடி அப்படிங்கிறது நம்ம தான் ஒரு உறுதிமொழி மாதிரி ஏற்றுட்டு அதை செஞ்சு காமிக்கணுங்கிறது என்னோட அன்பான வேண்டுகோள். நன்றி. அனைவருக்கும் இந்த பாகமுகவர் திருமதி கமலவேணி அவர்கள் சிற்றுண்டி ஏற்பாடு செய்துள்ளார். அனைவரும் இருந்து சிற்றுண்டி விட்டு செல்லுமாறு பணிவுடன் கேட்கிறோம். இங்கே பண்ணி கொடுத்துருவாங்க.